ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 9/3/1985. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு தந்தை மற்றும் சேவை மீது அன்பு. இதுதான் பிராமண வாழ்க்கையின் உயிர் தானமாகும். தந்தை மற்றும் சேவை மீது அன்பு, இதுதான் பிராமண வாழ்க்கையின் உயிர் தானமாகும். இன்று பாப்தாதா குழந்தைகள் அனைவருடைய புருஷார்த்தத்தை பார்த்துட்டு இருந்தான். ஒவ்வொரு குழந்தையும் அவரவனுடைய தைரியம் உற்சாகத்தினால முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறாங்க. தைரியமும் அனைவரிடம் இருக்குது, ஊக்கம் உற்சாகமும் அனைவரிடம் இருக்குது. ஒவ்வொருவருக்கும் உள்ளுக்குள்ள ஒரே ஒரு சிரேஷ்ட சங்கல்பமும் இருக்குது. நாம் பாப்தாதாவினுடைய சமீப ரத்தனம், கண்ணின் மணியாக, மன சிம்மாசனதாரியாக, திலாராம் பாபாவின் அன்புக்குரியவர்களாக ஆகணும். அனைவருடைய லட்சியமும் சம்பன்னமாக ஆகணும் என்பதாகத்தான் இருக்குது. குழந்தைகள் அனைவருடைய மனதினுடைய குரல் ஒன்றுதான். அன்புக்கு பிரதிபலனாக நாம் சமமாகவும் சம்பன்னமாகவும் ஆகணும். மேலும் இதே லட்சியத்தின் பிரமாணம் முன்னேறி செல்வதில் வெற்றி பெறவும் செய்கிறாங்க. என்ன விரும்புகிறீங்க அப்படின்னு யாரிடமாவது கேளுங்க. அப்போ அனைவருக்கும் ஒரே மாதிரி ஊக்கத்துடனான குரல் சம்பூர்ண மற்றும் சம்பன்னம் ஆகிய தீரணும் என்பதாகத்தான் ஒலிக்கும். பாப்தாதா அனைவருடைய இந்த ஊக்கம் உற்சாகத்தை பார்த்து, சிரேஷ்ட லட்சியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான். மேலும் அனைத்து குழந்தைகளுக்கும் அந்த மாதிரி ஒரு ஊக்கம் உற்சாகத்தை, ஒரு வழியை பின்பற்றுவதற்காக நன்றி சொல்றான். இது போல ஒரு தந்தை, ஒரு வழி, ஒரே லட்சியம் மற்றும் ஒரே வீட்டில், ஒரே ராஜ்யத்தில் சென்று கொண்டு இருக்கிறாங்க அல்லது பறந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு தந்தை மற்றும் இவ்வளவு தகுதியுள்ள யோகி குழந்தைகள் ஒவ்வொருவரும் ஒருவர் மற்றவரை விட விசேஷமாக முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார். முழு கல்பத்திலும் இப்படி ஒரு தந்தையும் இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு குழந்தையும் ஊக்கம் உற்சாகத்துல குறைந்தவர் இல்லை என்ற அந்த மாதிரி குழந்தைகளும் இருக்க மாட்டாங்க. விசேஷம் நிறைந்தவராக, ஒரே ஈடுபாட்டுல மூழ்கியவரா அந்த மாதிரி ஒரு பொழுதும் இருந்திருக்க முடியாது. அதனால பாப்தாதாவுக்கு அத்தகைய குழந்தைகளை பார்த்து பெருமிதமாக இருக்குது மற்றும் குழந்தைகளுக்கு பாபாவை பார்த்து பெருமிதமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரே ஒரு விசேஷ சப்தம் அனைவருடைய மனதிற்குள்ளும் இருக்குது. பாபா மற்றும் சேவை. எவ்வளோ பாபா மீது அன்பு இருக்குதோ அவ்வளோ சேவை மீதும் அன்பு இருக்குது. இருவகை அன்பும் ஒவ்வொருவருடைய பிராமண வாழ்க்கையின் உயிர்தானம். இதிலேயே சதா பிஸியாக இருப்பதற்கான ஆதாரம் உங்களை மாயாஜித்தாக ஆக்கிடுது. பாப்தாதாவிடம் குழந்தைகள் அனைவருடைய சேவையின் ஊக்கம் உற்சாகத்துக்கான திட்டங்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்குது. திட்டங்கள் அனைத்தும் மிக நல்லதாக இருக்குது. டிராமாவின் படி எந்த விதியின் மூலம் விருதியை அடைந்து வந்திருக்கீங்களோ அது ஆரம்பத்தில் இருந்து இதுவரை நல்லதிலும் நல்லதென்றே சொல்வாங்க. இப்போ சேவையினுடைய அல்லது பிராமணர்கள் வெற்றி ரத்தனம் ஆவதற்கான அல்லது வெற்றியின் அநேக வருடங்கள் கழிஞ்சிடுச்சு. இப்போ பொன்விழா வரை வந்து சேர்ந்திருக்கீங்க. பொன்விழாவை ஏன் கொண்டாடிட்டு இருக்கீங்க? உலகத்தின் கணக்குப்படி கொண்டாடி கொண்டிருக்கீங்களா அல்லது சமயத்தினுடைய பிரமாணம் உலகத்துக்கு தீவிர வேகத்துல செய்தி கொடுப்பதற்கான ஊக்கத்தோடு நாலாபுரமும் கொண்டாடி கொண்டிருக்கீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. உரத்த குரல் மூலமா தூங்கிவிட்ட ஆத்மாக்களை எழுப்புவதற்கான சாதனங்களை உருவாக்கி கொண்டிருக்கீங்க. எங்கே கேட்டாலும், எங்கே பார்த்தாலும் அங்கே நாலாபுரமும் இந்த குரல் தான் ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கும். சமயத்தினுடைய பிரமாணம் இப்போ கோல்டன் ஏஜ், பொற்காலம், பொன்னான யுகம் வருவதற்கான பொன்னான செய்தி மூலமா மகிழ்ச்சி நிறைந்த செய்தி கிடைச்சிட்ருக்கு. இந்த பொன்விழா மூலம் பொற்காலம் வருவதற்கான விசேஷ செய்தியை கொடுப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கீங்க. நாலாபுரமும் அத்தகைய அலை பரவணும். இப்போ பொன்னான யுகம் வந்தே விட்டது. நாலாபுரமும் அந்த மாதிரி காட்சி காணப்படணும். எப்படி கால வேளையில இருளுக்கு பின் சூரிய உதயம் வருது அப்படின்னா, சூரியன் உதிப்பதும் ஒளியினுடைய மகிழ்ச்சி தரும் செய்தி நாலாபுரமும் பரவணும். இருளை மறந்து ஒளியில வந்துடணும். அதுபோல உலகத்தினுடைய ஆத்மாக்கள் துக்கம் அசாந்தியினுடைய செய்தி கேட்டு கேட்டு விநாசத்தினுடைய பயத்துல பய பீதி அடைந்து மனசோர்வு அடைந்துட்டு இருக்காங்க, நம்பிக்கை இழந்திருக்கிறார். அத்தகைய உலக ஆத்மாக்களுக்கு இந்த பொன்விழா மூலம் சுப நம்பிக்கைகளின் சூரியன் உதயமாகிற அனுபவத்தை ஏற்படுத்து. எப்படி விநாசத்தின் அலை இருக்குது, அதுபோல சத்திக உலக ஸ்தாபனையின் மகிழ்ச்சி தரும் செய்தியின் அலையை
நாலாபுறமும் பரவ செய்யுங்க. அனைவருடைய மனதில் இந்த நம்பிக்கை நட்சத்திரம் ஜொலிக்க செய்யுங்க. என்ன ஆகும் ஏது ஆகும் என்பதற்கு பதில் இப்போ இது நடக்கும் என்று புரிந்து கொள்ளட்டும். பாபா சொல்கிறாங்க, அப்பேற்பட்ட அலையை பரவ செய்யுங்க. பொன்விழா அப்படிங்கிறது பொற்காலம் வரப்போகுதுங்கிற மகிழ்ச்சி தரும் செய்திக்கான சாதனம். எப்படி நீங்கள் துக்க உலகை பார்த்த போதிலும் சுகதாமம் சதா தானாகவே ஸ்மிருத்தில் இருக்குது மற்றும் சுகதாமத்தினுடைய சுமிருத்தியானது துக்கதாமத்தை மறக்க செஞ்சிடுது. மேலும் சுகதாமம் மற்றும் சாந்திதாமம் செல்வதற்கான ஏற்பாடுகளில் மூழ்கி இருக்கீங்க. செல்லணும் மற்றும் சுகதாமத்தில் வரணும், போகணும் மற்றும் வரணும். இந்த ஸ்மிருதி சக்திசாலியாகவும் ஆக்கிட்டு இருக்கு மற்றும் குஷி குஷியோடு சேவைக்கான நிமித்தமாகவும் ஆக்கி கொண்டு இருக்குது. இப்போ மக்கள் அந்த மாதிரி துக்கத்தினுடைய செய்திகளை அதிகம் கேட்டுட்டாங்க. இப்போ இந்த மகிழ்ச்சி தரும் செய்தி மூலமா துக்கதாமத்தில் இருந்து சுகதாமம் செல்வதற்காக குஷி குஷியா ஏற்பாடுகளை செய்யுங்க. அவங்க கிட்ட இந்த அலைகள் பரவட்டும். அதாவது நாமும் போகணும். நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுங்க. மனசோர்வு அடைந்த ஆத்மாக்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி சொல்லுங்க. அந்த மாதிரியான திட்டத்தை உருவாக்க சொல்றாங்க பாப்தாதா. விசேஷ செய்தித்தாள்கள் மூலமா அல்லது சப்தத்தை பரப்புவதற்கான சாதனங்கள் என்னெல்லாம் இருக்குதோ ஒரே சமயத்தில் மகிழ்ச்சி தரும் ஒரே செய்தி நாலாபுறமும் அனைவருக்கும் சென்று சேரணும். எங்கிருந்து யார் வந்தாலும் அனைவருக்குமே இந்த ஒரே விஷயம் தெரிய வரட்டும். இது மாதிரி வழிமுறைகள் மூலம் நாலாபுறமும் ஒரே சப்தம் ஒலிக்கட்டும். புதுமையும் செய்யணும், தன்னுடைய ஞானம் நிறைந்த சொரூபத்தை பிரத்யட்சம் செய்யணும். இப்போ சாந்த சொரூப ஆத்மாக்கள் சாந்திக்கான சகஜ வழியை சொல்றவங்க அப்படின்னு புரிஞ்சிட்டு இருக்கா. இந்த சொரூபம் பிரத்யட்சம் ஆகியும் இருக்குது, ஆகி கொண்டும் இருக்குது. ஆனால் ஞானம் நிறைந்த பாபா சொல்வதுதான் ஞானம். இப்போ இந்த சப்தம் ஒலிக்கணும். எப்படி இப்போ சொல்றாங்க சாந்திக்கான இருப்பிடமோ இதுதான் அப்படின்னு, அதே மாதிரி அனைவருடைய வாயிலிருந்தும் இந்த வார்த்தை வெளிப்படணும். அதாவது சத்திய ஞானம் இதுதான் அப்படின்னு. எப்படி சாந்தி மற்றும் அன்பினுடைய சக்தியை அனுபவம் செய்கிறாங்க, அதே மாதிரி சத்தியத்தான் உறுதியாக ஆகணும். ஆக மற்றதெல்லாம் என்ன என்பது தெளிவாகிடும். சொல்வதற்கான தேவை இருக்காது. இப்போ இந்த சத்தியதாவினுடைய சக்தியை எப்படி பிரத்யட்சம் செய்வது அப்படிங்கிற அந்த விதியை தனதாக்கி கொண்டால் அதை நீங்கள் சொல்வதற்கான தேவை இருக்காது. ஆனால் அவங்க தாங்களாகவே சொல்லணும். அதாவது சத்திய ஞானம், பரமாத்மா ஞானம், சக்திசாலி ஞானம் அப்படின்னா இதுதான் அப்படின்னு. அதற்கான விதியை பின்னால் சொல்வோம். நீங்களும் கூட இது பற்றி சிந்திக்கணும். பிறகு அடுத்த தடை சொல்வோம். அன்பு மற்றும் சாந்தியின் பூமியோ தயாராக ஆயிடுச்சு இல்லையா? இப்போ ஞானத்தின் விதை போடப்படணும். அப்பதான் ஞானத்தின் விதையின் பலனா சொர்க்கத்தின் ஆஸ்திக்கு அதிகாரி ஆவீங்கன்னு பாபா சொல்றாங்க. பாப்தாதா அனைத்தையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறாங்க. என்னென்ன ஆன்மீக உரையாடல் செய்கிறாங்க அப்படின்னு நல்ல அன்போடு அமர்கிறாங்க, யோசிக்கிறாங்க, கடைந்தெடுப்பதை நன்றாக நடத்தி கொண்டிருக்கிறாங்க. வெண்ணெய் உண்பதற்காக கடைந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. சக்திசாலி வெண்ணெய் தான் வெளிப்படும். அனைவருடைய மனதிலும் அலை நன்றாக இருக்குது. இந்த மனதினுடைய ஊக்கத்தின் அலைதான் வாயுமண்டலத்தை உருவாக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. வாயுமண்டலம் உருவாகி ஆத்மாக்களிடம் சமீபத்தில் வருவதற்கான கவர்ச்சி அதிகரிச்சுட்டே இருக்குது. இப்போ போகணும், பார்க்கணும், பிறகு கடைசியில் இதே தான் என சொல்வாங்க. இப்போ உங்கள் மனதினுடைய ஊக்கம் உற்சாகம் அவர்களிடமும் கூட ஊக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கு. இப்போ உங்களுடைய மன நடனம் ஆடுது. அவர்களுடைய கால்கள் அசைய தொடங்கு. எப்படி இங்கே யாராவது மிக நன்றாக நடனம் ஆடுறாங்க அப்படின்னா தூரத்தில் அமர்ந்திருப்பவருக்கும் கால்கள் நடனத்தில் அசைய தொடங்கும். அத்தகைய ஊக்கம் உற்சாகத்தினுடைய சூழ்நிலை அநேகருடைய கால்களை நடனமாட வைக்க தொடங்கிவிடும். நல்லது. சதா தன்னை பொன்னுலகினுடைய அதிகாரி என அனுபவம் செய்யக்கூடிய, சதா தனது பொன்யுக ஸ்திதியை அமைப்பதற்கான ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கக்கூடிய, சதா இரக்க மனம் உள்ளவராகி அனைத்து ஆத்மாக்களுக்கும் பொற்கால யுகத்திற்கான வழி சொல்வதற்கான ஈடுபாட்டில் இருக்கக்கூடிய, சதா பாபாவின் ஒவ்வொரு பொன்னான மகா வாக்கியத்தையும் வாழ்க்கையில் தாரணை செய்யக்கூடிய, அத்தகைய சதா பாப்தாதாவின் மன சிம்மாசனதாரி, சதா அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய வெற்றி ரத்தனங்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே சொல்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே கூறுவோம். பிரிஜிந்திரா தாதியோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய உரையாடல். நடத்துபவர் நடத்தி கொண்டிருக்கிறார் இல்லையான்னு அவங்கள்ட்ட கேட்குறார். ஒவ்வொரு நொடியும் செய்விப்பவர் நிமித்தமாக ஆக்கி செய்வித்து கொண்டிருக்கிறார். செய்விப்பவனுடைய கையில் சாவி இருக்குது.
அந்த சாவினால் தான் சென்று கொண்டிருக்கீங்க. தானாகவே சாவி கிடைச்சிடுது மற்றும் போகும்போதும் வரும்போதும் எவ்வளவு விலகிய மற்றும் அன்பான தன்மையின் அனுபவம் ஏற்படுது. கர்மத்தினுடைய கணக்கை முடித்து கொண்டிருந்தாலும் சரி, ஆனால் கர்மத்தின் கணக்கையும் கூட சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டே அனைவரோடும் மகிழ்ச்சியில் இருக்கீங்க. அப்படித்தான் இல்லையான்னு கேட்குறாங்க. கூட இருப்பவர்களுடன் மகிழ்ச்சியில் இருக்கீங்க. மற்றபடி இந்த கணக்கு வழக்கை சாட்சியாக இருந்து எப்படி முடிச்சிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்து கொண்டு மகிழ்ச்சியில் இருக்கிற காரணத்தினால எதுவுமே தோன்றதில்லை. ஏன்னா ஆரம்பத்திலிருந்து ஸ்தாபனைக்கு நிமித்தமாகி இருக்கிறாங்க அப்படின்னா எதுவரை இருக்கிறாங்களோ அதுவரை அமர்ந்திருக்கிறாங்க அல்லது சென்று கொண்டு இருக்கிறாங்க. ஸ்டேஜ் மேலே இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி. ஆனால் மகாவீர் குழந்தைகள் சதா தங்களுடைய சிரேஷ்ட ஸ்டேஜ் மீது இருக்கிற காரணத்தினால சேவையினுடைய ஸ்டேஜ் மீது இருக்கிறாங்க. டபுள் ஸ்டேஜ் மீது இருக்கிறாங்க. ஒன்று தன்னுடைய சிரேஷ்ட ஸ்டேஜ் மீது இருக்கிறாங்க, இரண்டாவது சேவையின் ஸ்டேஜ் மீது இருக்கிறாங்க. ஆக நாள் முழுவதும் எங்கே இருக்கீங்க? வீட்டில் இருக்கீங்களா? ஸ்டேஜ் மீதா? படுக்கை மீது அமர்றீங்களா? கோச்சில் அமர்றீங்களா? அல்லது ஸ்டேஜில் அமர்றீங்களா? கோச் அப்படின்னா குதிரை வண்டியில் அமர்றீங்களான்னு கேட்குறாங்க. எங்கே இருந்தாலும் சரி, சேவையினுடைய ஸ்டேஜில் இருக்கீங்க. டபுள் ஸ்டேஜ் அப்படித்தான் அனுபவம் ஆகுது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. தன்னுடைய கணக்கையும் கூட நீங்கள் சாட்சியாக பாருங்க. இந்த சரீரத்தினால கடந்த காலத்தில் என்னெல்லாம் செய்யப்பட்டிருக்கோ அந்த கணக்கு எப்படி முடிஞ்சிட்டு இருக்குது என்பதை சாட்சியாகி பாருங்க. இதை கர்ம போகம் என சொல்ல மாட்டாங்க. கர்ம போகத்தை அனுபவிப்பதால் துக்கம் ஏற்படும். ஆக கர்ம வினையை அனுபவித்தல் என்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கெல்லாம் இது கர்ம போகம் இல்லை, இது கர்ம யோகத்தின் சக்தியினால் சேவையின் சாதனமாக ஆயிடுச்சு. இது கர்ம வினையை அனுபவித்தல் அல்ல, சேவையின் திட்டம். வினை பயனை அனுபவிப்பதும் கூட சேவைக்கான திட்டமாக மாறியிருக்கு. அப்படித்தான் இல்லையான்னு கேட்குறாங்க. அதனால சதா துணையின் மகிழ்ச்சியில் இருப்பவர் பிறவி எடுத்ததில் இருந்து இந்த ஆசை தான் இருந்தது. கூடவே இருக்கணுங்கிற ஆசை. இந்த ஆசை பக்தி ரூபத்திலும் நிறைவேறியது, ஞானத்திலும் நிறைவேறியது, சாகார ரூபத்தில் கூட நிறைவேறியது. இப்போ அவ்யக்த ரூபத்திலும் கூட நிறைவேறி கொண்டு இருக்குது. ஆக இந்த ஜென்மத்தினுடைய ஆசை வரதான ரூபமாக ஆயிடுச்சு. நல்லது. எவ்வளவு சாகார பாபாவுடன் இருப்பதற்கான அனுபவம் இவருக்கு இருந்ததோ அவ்வளோ வேறு யாருக்கும் இல்லை. உடன் இருப்பதற்கான விசேஷ பாட்டு கிடைச்சது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொருவருடைய பாக்கியமும் அவங்களுடையது. நீங்களும் சொல்லுங்கள், ஆஹா நான் அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க. ஆதி ரத்னங்கள் சதா மகன் தந்தையை எடுத்து காட்டுவான் என்பதற்கு நிமித்தமாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு கர்மத்தாலும் பாபாவினுடைய சரித்திரத்தை பிரத்யட்சம் செய்யக்கூடிய தெய்வீக கண்ணாடி ஆவாங்க. கண்ணாடி எவ்வளோ அவசியமாக இருக்குது தன்னுடைய தரிசனம் மற்றும் மற்றவர்களுடைய தரிசனம் செய்விப்பதற்கு இல்லையா? ஆக நீங்கள் அனைவரும் பாபாவை சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய கண்ணாடி. நிமித்தமாக உள்ள விசேஷ ஆத்மாக்களை பார்த்து அனைவருக்கும் என்ன நினைவு வருது? பாப்தாதாவினுடைய நினைவு வருது. பாபா எப்படி செஞ்சிருந்தாங்க, எப்படி நடந்து கொண்டு இருந்தாங்க என்பது நினைவுக்கு வருது இல்லையா? ஆக பாபாவை பிரத்யட்சம் செய்வதற்கான கண்ணாடி நீங்க தான். பாப்தாதா அத்தகைய விசேஷ குழந்தைகளை சதா தம்மை விட முன்னேறி செல்ல வைக்கிறார். தலை கிரீடமாக ஆக்கி விடுகிறார். தலை கிரீடத்தின் ஜொலிக்கின்ற மணி நீங்கள்னு பாபா சொல்றார். அடுத்ததாக ஜெகதீஷ் சகோதரரோடு பாப்தாதா சந்திக்கிறாங்க. பாப்தாதா கிட்ட இருந்து வரதானமாக என்ன விசேஷங்கள் கிடைச்சிருக்கோ அந்த விசேஷங்களை காரியத்தில் கொண்டு வந்து சதா விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறீங்க இல்லையா? நல்லது. சஞ்சய் என்ன செஞ்சார்? அனைவருக்கும் திருஷ்டி கொடுத்தார் இல்லையா? ஆக இந்த ஞானத்தினுடைய திருஷ்டி கொடுத்து கொண்டிருக்கீங்க. இதுவே திவ்ய திருஷ்டி. ஞானம்தான் திவ்யமானது அப்படின்னு பாபா சொல்றாங்க. ஞானத்தினுடைய திருஷ்டி அனைத்தையும் விட சக்திசாலி. இதுவும் வரதானம்னு பாபா சொல்றாங்க. இல்லை அப்படின்னா இவ்வளவு பெரிய விஸ்வ வித்யாலயத்தின் ஞானம் என்னவாக இருக்குது என்பது பற்றி எப்படி தெரியும்? கேட்பவர்களோ மிக குறைவுதான் இல்லையா? புத்தகங்கள் மூலமாக தெளிவாகிடுது. இதுவும் வரதானமாக கிடைச்சிருக்குது. இதுவும் ஒரு விசேஷ ஆத்மாவினுடைய விசேஷம்னு பாபா சொல்றாங்க. ஒவ்வொரு நிறுவனத்திலும் அனைத்து சாதனங்கள் மூலமா விசேஷமானது பிரசித்தமாகுது. எப்படி சொற்பொழிவுகள் மூலம், மாநாடுகள் மூலம் இத்தகைய புத்தகங்கள், சித்திரங்கள், என்னென்ன சாதனங்கள் இருக்குதோ இதுவும் நிறுவனம் அல்லது விஸ்வ வித்யாலயாவினுடைய ஒரு விசேஷம்.
பிரசித்தமாவதற்கான சாதனம். இதுவும் அம்புதான். எப்படி அம்பு பறவையை கொண்டு வருது இல்லையா, அதுபோல இதுவும் ஒரு அம்புன்னு பாபா சொல்றாங்க. ஆத்மாக்களை அருகில கொண்டு வருது. இதுவும் டிராமால பாட்டு கிடைச்சிருக்கு. மக்களினுடைய கேள்விகளோ அநேகம் எழுது. என்ன கேள்விகள் எழுகின்றனவோ அவற்றை தெளிவுபடுத்துவதற்கான சாதனங்கள் அவசியம். எப்படி முன்னிலையிலும் சொல்றாங்க, இந்த புத்தகங்களும் கூட நல்ல சாதனங்கள். இவை கூட அவசியம். ஆரம்பத்திலிருந்து பாருங்க, பாப்தாதா எவ்வளவு ஆர்வத்தோடு இந்த சாதனங்களை உருவாக்கினார். இரவும் பகலும் தாமே அமர்ந்து எழுதினார். யாராவது ஏற்கனவே உருவாக்கப்பட்டதை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள் இல்லையா, நீங்கள் அதை ரத்தனங்கள் பதிக்கப்பட்டதாக ஆக்கிக்கொண்டே இருந்தீங்க. ஆக இதையும் செய்து காட்டினீங்க இல்லையா. ஆக இவை கூட நல்ல சாதனங்கள். மாநாட்டுக்கு பிறகு பின் தொடர்ச்சியாக செய்வதற்கு வெளிக்கொண்டு வர வேண்டியதும் அவசியம். பின்தொடர்வதற்காக ஏதேனும் சாதனம் அவசியம் வேணும். முதல்ல இது, இரண்டாவது இது, மூன்றாவது இது என்பதாக. இதனால அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. மிகவும் விதி பிரமாணம் இந்த விஸ்வ வித்யாலயம் அல்லது பல்கலைக்கழகம் செயல்படுது அப்படின்னு. ஆக இவை நல்ல சாதனங்கள். முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அதில் பலம் நிரப்பப்பட்டிருக்கு. இப்போ பொன் விழாவிற்கான திட்டத்தை உருவாக்குவீங்க, பிறகு கொண்டாடுவீங்க. எவ்வளோ திட்டங்கள் உருவாக்குறீங்களோ அந்த அளவு பலம் நிரம்பிக்கொண்டே போகும். அனைவருடைய சகயோகத்தின் மூலம், அனைவருடைய ஊக்கம் உற்சாகத்தின் சங்கல்பங்கள் மூலம் வெற்றியோ நிச்சயிக்கப்பட்டிருக்குது. ரிப்பீட் செய்ய வேண்டும், அவ்வளோதான். இப்பொழுது பொன் விழா பற்றி அதிகம் யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா. முதல்ல பெரியதாக தோன்றும், பிறகு சகஜமாகி கொண்டே போகும். ஆக சுலப வெற்றி இருக்கவே செய்து, வெற்றி ஒவ்வொருனுடைய நெற்றிலும் எழுதப்பட்டிருக்குன்னு பாபா சொல்கிறாங்க. அடுத்ததாக பாட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு. பாப்தாதா கேட்குறாங்க, சதா டபுள் லைட்டாக இருக்கீங்களா அப்படின்னு. எந்த ஒரு விஷயத்திலும் தன்னை பாரமாக ஆக்கிக்காதீங்க. சதா டபுள் லைட்டாக இருப்பதன் மூலம் சங்கமேகத்தின் சுகத்தின் நாட்கள், ஆன்மீக மகிழ்ச்சி நாட்கள் வெற்றி பெறும். கொஞ்சமாவது சுமை தாரணை செய்தால் என்ன ஆகும்? குழப்பம் அடைவீங்களா, மகிழ்ச்சி அடைவீங்களான்னு கேட்குறாங்க. பாரமாக உள்ளது அப்படின்னா குழப்பம், லேசாக இருந்தால் மகிழ்ச்சி. சங்கமேகத்தினுடைய ஒவ்வொரு நாளும் எவ்வளோ மதிப்பு வாய்ந்தது, எவ்வளோ உயர்ந்தது, எவ்வளோ வருமானம் சம்பாதிப்பதற்கான சமயம். அந்த மாதிரி வருமானம் சம்பாதிப்பதற்கான நேரத்தை பயனுள்ளதாக ஆக்கிக்கிட்டே போங்க. ராஜ்யுக்த் அதாவது ஞான ரகசியங்களை காப்பவர், மற்றும் யோக யுக்த் அதாவது யோகத்துடன் கூடிய ஆத்மாக்கள் சதா பறக்கும் கலையினுடைய அனுபவம் செய்வாங்க. ஆகவே நன்றாக பாபாவினுடைய நினைவில் இருங்க. படிப்பில், சேவையில் முன்னேறி செல்லுங்க, நின்றுட வேண்டாம். படிப்பு மற்றும் படிப்பை கற்றுத்தருபவர் சதா கூடவே இருக்கட்டும். ராஜ்யுக்த் மற்றும் யோகயுக்த் ஆத்மாக்கள் சதா முன்னால் இருப்பாங்க. பாபாவிடமிருந்து கிடைக்கும் சமிக்சைகளில் குழு ரூபத்தில் முன்னால் சென்று கொண்டே இருங்க. நிமித்தமாகி உள்ள ஆத்மாக்களின் விசேஷங்களை, தாரணைகளை பற்றி கொண்டு அவர்களை பின்பற்றி கொண்டே முன்னேறி செல்லுங்க. எவ்வளோ பாபாவுக்கு சமீபமோ அவ்வளவு பரிவாரத்துக்கு சமீபம். பரிவாரத்துக்கு சமீபமாக இல்லை அப்படின்னா மாலையில் வரமாட்டீங்கன்னு சொல்கிறாங்க பாபா. நல்லது, பாபா வரதானம் கொடுக்குறாங்க. இந்த கடைசி பிறவியில் கிடைச்சிருக்கிற அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தக்கூடிய வில் பவர், அதாவது மனோபலம் நிறைந்தவர் ஆகுக. வில் பவர் அதாவது மனோபலம் நிறைந்தவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, இந்த கடைசி பிறவியில் கிடைச்சிருக்கிற எல்லா சக்திகளையும் பயன்படுத்தணும். இந்த இனிய டிராமா மிக நன்றாகவே உருவாக்கப்பட்டிருக்கு. இதை யாராலுமே மாற்ற முடியாது. ஆனால் டிராமாவில் இந்த சிரேஷ்ட பிராமண ஜென்மத்துக்கு மிக அதிக சக்திகள் கிடைச்சிருக்கு. பாபாவில் அதாவது பாபா வில் செஞ்சிருக்கிறார், அதாவது உயில் செஞ்சிருக்கிறார். அதனால வில் பவர் அதாவது திட சங்கல்பத்தினுடைய சக்தி இருக்குது. இந்த பவரை பயன்படுத்துங்க. எப்போ விரும்புகிறீங்களோ இந்த சரீர பந்தனத்திலிருந்து விலகி கர்மாதித்த ஸ்திதியில் நிலைச்சிருங்க. விலகி இருக்கிறேன், நான் மாலே, பாபா மூலமாக நான் நிமித்த ஆத்மா. இந்த சுமிருத்தியோடு மனம் புத்தியை ஒருமுகப்படுத்துங்க. அப்போது வில் பவர் நிறைந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பாபா சொல்கிறாங்க. பாபா ஸ்லோகனில் சொல்கிறாங்க, உள்ளத்தால் சேவை செய்வீங்க அப்படின்னா ஆசீர்வாதங்களினுடைய வாசல் திறக்கப்பட்டுடும். உள்ளத்தால் சேவை செஞ்சால் ஆசீர்வாதங்களினுடைய வாசல்
திறக்கப்பட்டுவிடும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.